இந்த தாக்குதல்ல அவர் வட இந்தியக்காரன்றதுக்காக அடிக்கல, முறைச்சான்றதுக்காக தான் அடிச்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. வட இந்தியக்காரனை பார்த்தாலே ஒரு விருப்பு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா இதுலயும் வந்துச்சு. அரசியல்வாதி குறிப்பா உருவாக்கிட்டான். அரசியல்வாதி அவனு யோசிக்கிறான். படிச்சவன் இருக்கான், படிச்சவனா இருந்தா நீ யோசிப்ப. எதுக்குடா அவன் வந்தான் இங்க? நம்மளுக்கு ஆள் இல்ல, நம்மளால முடியல. கிராமங்கள்ல எல்லாம் என்ன விஷயம் தெரியுமா? விவசாயமே போயிடுச்சு. இப்ப இங்கேயாச்சும் நீங்க வட இந்தியால இருந்து கொண்டாந்து நகர்ப்புறங்கள்ல வேலைக்கு வைக்கிறீங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கிற விவசாய வேலைகளை பார்க்க நீங்க எந்த வட இந்தியாவையும் கொண்டு வந்தாலும் முடியல. அதனால விவசாயமே படுத்து போச்சு. எவன் நமக்கு வந்து வேலை செய்யறானோ அவனாலதான் நமக்கு காரியம் நடக்குது. அவனை வடக்கன் தமிழ்நாடு இப்படி ஏன் பிரிக்கிறீங்கன்னு சொல்றான். அவனை ஒரு தொழிலாளியா பாருங்க. நமக்கு வேலை செய்து தரக்கூடிய ஒரு தொழிலாளியா பாருங்க. இல்ல உனக்கு அவ்வளவு இது இருந்தீங்கன்னா அரசியல்வாதி உனக்கு அந்த அளவுக்கு இது இருந்ததுன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா போதை மருந்தை வந்து உங்க அரசியல்வாதிகள் எல்லாம் போதை மருந்தை வந்து ஒழிப்பதற்கான கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து சொல்லுங்க. டாஸ்மாக மூடுங்க. நீங்க டாஸ்மாகையும் திறந்து வச்சுருவீங்க, போதை மருந்தையும் கொடுப்பீங்க. வட இந்தியாவிலேருந்து எவனும் வரக்கூடாது. ஒரு விஷ விதைப்பீங்க. அந்த பசங்கிட்ட எல்லாம் இவங்களெல்லாம் பார்த்தா எதிரியாக தெரியுது. அது ஒரு காரணம். போதை ஒரு காரணமாக இருந்தாலும் மனதளவில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது வந்துருச்சு.